السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே திக்ருல்லா என்ற இறை நினைவு எப்போதும் இருக்க வேண்டும். அந்த இறை நினைவு என்பது அவனை பல வழிகளிலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்குகளிலே இருந்து நிச்சயமாக பாதுகாக்கும். அதிலே முக்கியமாக காலையிலும் மாலையிலும் நாங்கள் இறை நினைவோடு காலை பொழுதை அடைய வேண்டும், இறை நினைவோடு மாலை பொழுதை அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் நாம் ஓதக்கூடிய சில முக்கியமான அதுக்கார்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் ஒவ்வொருவரும் அதை காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும், அதற்கான பயிற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த தொடர் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே ஒரு பிரார்த்தனையை படித்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஒரு துவாவை பார்க்கலாம். இதற்கு பிறகு வருகின்ற உங்களோட துவா தொகுப்பில் நீங்க பார்க்கலாம். ஒரு 3 துவாக்கள் இருக்கு. 3ம் கொஞ்சம் பெரிய துவாக்கள் தான். அதில் கொஞ்சம் சின்ன துவாவை மட்டும் இன்றைக்கு படிப்போம். மற்ற பெரிய துவாக்களை நீங்கள் செல்ஃபாக என்ன செய்யலாம், பார்த்து ஓதி பாடமாக்கலாம். என்ற ஒரே டைமில் நீங்கள் பாடமாக்குவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. அதில் ஒரு துவா உண்டு, நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். அது சிம்பிளாக பாடமாக்கலாம். அதுக்கு தான் அந்த துவாவை நாம் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்திருக்கிறோம். அந்த துவா என்னென்றால், இப்போ ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு இது காலையிலையும் மாலையிலையும் மாறி மாறி ஓதலாம். அஸ்பஹ்னா என்று இந்த துவா ஆரம்பிக்குது. அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாமி وكلمة الإخلاص ودين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى ملة أبينا إبراهيم حنيفا مسلما وما أنا حنيفا مسلما وما هو من المشركين. இந்த துவா வந்து கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. சரி, உங்களோட இது எடுத்துக்காந்தீங்களா எல்லாரும் புகாரி மாம்களை தான் இங்கே தொடர்ந்து என்ன புகாரி மாம் என்ன செய்யறண்டா, அந்த எழுதுற இல்லையாம் அவர் ரெண்டும் அப்படியோ கேட்டு பாடமாக்கிடுவாராம். அதுபோல் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவும் வகுப்பில் எழுதுற இல்லையாம். அவர் அப்படியோ சும்மா அந்த டியூட்டரில் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லையாம். அப்போ அவர் சும்மா ஓரமாக நின்று அந்த படிப்பிக்கிறத கேட்டுக்கிட்டிப்பாராம். சும்மா இப்படி அந்த உமிழ்நீரை அந்த கையில தொட்டு இப்படி சும்மா கையில இப்படி எழுது வரோம். சும்மா அங்க படிப்பிக்கிறதெல்லாம் சும்மா இப்படி எழுது வரோம். அப்படி எழுதல ஒரு மனசுல பதிவாயிருமாம். வகுப்புல இருந்த பிள்ளைகளுக்குள்ள டவுட் கிளியர் ஆகிற பண்றவர்கிட்ட இருந்தானா யார்கிட்ட? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அவ்வளவு மனன சக்தி. பட் அந்த மனன சக்தியெல்லாம் இப்ப எங்கள்கிட்ட இல்லை. நம்ம வாழக்கூடிய சூழல் என்ன செஞ்சுட்டு வித்தியாசமாயிட்டு தானே. நம்ம நல்லதை பார்க்குறோம் இல்லை, நல்லதை கேட்குறோம் இல்லை. மனன சக்திங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. ரைட். அப்போ அதுக்கு தான் சின்ன தொகுப்புண்ட தந்தது நாங்கள். ரைட். அதில் வமாஹுவல வமாக்கான மினல் முஷ்ரிகீன்ன்ற ஒரு வாசகம் தான் இருக்கிறார்கள். எடுங்களும் பிள்ளைகள் வச்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதில் பாருங்க, அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாமி வ கலிமத்தில் இஹ்லாசி வ தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா மில்லதி அபீனா இப்ராஹீம ஹனீஃபன் முஸ்லிமன் ஒமா கான ஒமா அனண்டு வர்றது எப்படி? ஒமா கான மினல் முஷ்ரிகீன் என்று வரும். இது ஒரு துவா. இது லேசா பாடமாக்கலாம். இந்த கருத்துக்களை சொல்லக்குள்ள உங்களுக்கு சிம்பிளா பாடம் வரும். இப்ப ஒரு முஸ்லிம் காலை பொழுதை அடைகின்ற போது அவனுடைய ஈமானை எப்படி புதுப்பிக்கான்னு பாருங்க. அதான் இந்த துவா. மாலையில் இந்த துவா ஓதக்குள்ள அஸ்பஹ்னா என்ற சொல்லுக்கு பதிலாக என்ன செய்யணும்? அம்சைனா என்று மாத்தினா சரி. சரியானே? அஸ்பஹ்னா
அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் என்று சொல்றதுக்கு பதிலாக அம்சைனா, அது மட்டும்தான் மாறும். இப்ப கருத்தை பாருங்க. இப்ப அஸ்பஹ்னா என்று சொன்னா காலை பொழுதை நாங்கள் அடைந்து விட்டோம் அர்த்தம். அஸ்பஹ்னா என்ன அர்த்தம்? காலை பொழுதை நாங்கள் அடைந்து விட்டோம், அதாவது காலையில் நாங்கள் வந்து விட்டோம், காலையில் நுழைந்து விட்டோம் அர்த்தம். அது எப்படி என்றால் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாத்தின் இயற்கையின் மீது நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம். இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு இயற்கையான மார்க்கம். அப்ப சத்திய இஸ்லாம் மார்க்கத்தில் நான் காலை பொழுதை அடைந்து விட்டோம் என்று சொல்லி ஒருவர் தன்னுடைய ஈமானை புதுப்பித்த நிலையில் காலை பொழுதை அடைகிறார், மாலை பொழுதை அடைகிறார். அப்ப என்ன அஸ்பஹ்னா என்ன அர்த்தம்? நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம் அர்த்தம். எதுல? அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் என்ன? சத்திய இஸ்லாம் மார்க்கத்தில். அடுத்தது வ கலிமத்தில் இஹ்லாஸ், தூய்மையான கலிமாவில் காலை பொழுதை அடைந்து விட்டோம். அது என்ன இஹ்லாஸான கலிமாண்டா? கலிமத்து தௌஹீத், தௌஹீத் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பொழுதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஹ்லாஸோடு ஒருவரால் மொழியப்பட்டால் தான் அதுல பிரயோசனம். உள்ளத்துல ஒருவர் குஃப்ரை வச்சுக்கொண்டு ஷிர்க வச்சுக்கொண்டு வெளியில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா அது இஹ்லாஸ் இல்லை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ அந்த கலிமாவுக்கு கலிமத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க, தூய்மையான கலிமா. அப்ப இரண்டாவது நாம் ஒரு பிரகடனப்படுத்துறோம் என்ன? நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவில் காலை பொழுதை அடைந்து விட்டோம் என்று சொல்றோம். மூணாவது வதீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அனைத்து வழிமுறைகளிலும் அதை நாங்கள் பின்பற்றுகிற நிலையில் காலை பொழுதை அடைந்து விட்டோம் என்று சொல்லி இவர் மூன்று முக்கியமான விடயங்களை விடத்தை சொல்லியிருக்கிறார். முதலாவது விடயம் என்ன? அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். என்ன அர்த்தம்? காலை பொழுதை நாங்கள் அடைந்து விட்டோம் சத்திய இஸ்லாம் மார்க்கத்தில். சத்திய இஸ்லாம் மார்க்கத்திலே காலை பொழுதை அடைந்து விட்டோம். இரண்டாவது என்ன சொல்றாரு? வ கலிமத்தில் இஹ்லாஸ், தூய்மையான கலிமா என்பது தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம். மூணாவது என்ன சொல்றார்? எங்களுடைய நபி கொண்டு வந்த இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம். ஏனென்று உங்களுக்கு தெரியும், ஒரு காலம் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஃபித்னா என்ற குழப்பம் மிக பெரும் உச்சகட்ட நிலை அடையும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு காலத்துக்குள்ள நாங்க நெருங்கிட்டோம்னு சொல்றோம். அதுல உச்சகட்டம் எப்படி இருக்கும்டா, ஒரு மோமின் காலையில் ஈமான் கொண்ட நிலையில் காலை பொழுதை அடைவான், மாலையில் அவன் இறை நிராகரிப்பாளனாக மாறிவிடுவான். மாலையில் மூமினாக இருப்பான் ஒரு மனிதன், காலையில் ஒரு காஃபிராக மாறிவிடுவான். அப்படி ஒரு ஃபித்னா வரும் உலகத்துல. அந்த ஃபித்னா நிறைந்த காலத்துல நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு முஸ்லிமான நிலையில் நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம், நாங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டோம் என்ற ஒரு மிக அழகான ஒரு பிரகடனம் தான் இந்த துவா. கடைசி அந்த துவா எப்படி முடியுது? வஅலா மில்லதி அபீனா இப்ராஹிம். மில்லத் என்றால் மார்க்கம், அபீனா அண்டா எங்கட தந்தை, எங்கட வாப்பா. அபுன்னு சொல்றோம் நாங்க, அபின்னு சொல்லுவாங்க. அபீனாண்ட எங்கட தந்தை, வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய தந்தை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் காலை பொழுது அடைந்து விட்டோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தில் தான் இருந்தார்கள். கொண்டு வந்த மார்க்கம் என்றால் இஸ்லாம் மார்க்கம் உண்டு. இரண்டாவது அடிப்படை கொள்கை தௌஹீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் எதற்காக போராடினார்?
தௌஹீதுக்கு தான் போராடினார் என்று அவருடைய வாப்பா கூட சில வியாபாரி. ஆசர் என்ற தந்தை சிலைகளை செய்து விற்பார். அதற்கு எதிராக அந்த சமூகத்திலே ஒரு தன்னன் தனி ஆளாக நின்று ஒரு இளைஞனாக இருந்து போராடியவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மில்லத்தில், அந்த மார்க்கத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அப்ப நாங்க என்ன சொல்றோம் அல்லாஹ் கிட்ட? எங்கட தந்தை இப்ராஹிம் அவர்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் காலை பொழுது அடைந்து விட்டோம் என்று சொல்லிட்டு, இப்ராஹிம் நபி என்பவர் யார் என்றால் ஹனீஃபன் முஸ்லிமன். ஹனீஃப் என்று சொன்னால் அவர் ஷிர்கை விட்டும் விலகியவர், ஷிர்கை விட்டும் விலகியவர். அடுத்தது முஸ்லிமன் என்றால் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர். இப்ப ஷிர்கை விட்டு விலகியவரான, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவரான எங்கட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் நாங்கள் காலை பொழுது அடைந்து விட்டோம். வமா கான மினல் முஷ்ரிகீன். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்பாளர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று அந்த துஆ முடியுது. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது, இப்ராஹிம் என்பவர் ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் ஹனீஃபன் முஸ்லிமன், ஷிர்கை விட்டும் விலகிய ஒருவர். ஏன்? அந்த சமுதாயம் முழுவதும் சிலை வணக்கம் புரிந்த போது இவர் மட்டும் தன்னந்தனியாக நின்று போராடியவர். வீட்டில் எதிர்ப்பு, சமூகத்தில் எதிர்ப்பு, எல்லாரும் எதிர்ப்பு. இவர் மட்டும் தௌஹீத்வாதி அந்த ஊர்ல, தன்னந்தனியாக போராடியவர். அதான் ஹனீஃபன் அவரை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் ஷிர்கை விட்டு விலகி சென்றவர், முஸ்லிமாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒருவர். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா தன் மனைவி ஹாஜராவையும் தன்னுடைய மகன், பிறந்த மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் மக்காவில் விட்டு விடுங்கள், ஒரு கட்டளை தான் அல்லாஹ் விட்டான். என்ன செஞ்சாங்க? பாலைவனம், தண்ணீர் கிடையாது, யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தன் மனைவியையும் தன் குழந்தையையும் கொண்டு போய் அங்க விட்டாங்க. இரண்டாவது கட்டம், இஸ்மாயில் நடமாடி திரிகிற அந்த சிறுவன் வயதை அடைந்த போது அடுத்த கட்டளை அல்லாஹ் போடுகிறான். என்ன சொன்னான்? இஸ்மாயிலை அறுத்து எனக்காக பலியிடுங்கள். கட்டுப்பட்டாரா இல்லையா? அவர்தான் முஸ்லிம். முஸ்லிம் என்றா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக வழிபடுகிறவன், கட்டுப்படக்கூடியவன். நாம எல்லாரும் முஸ்லிம் என்று சொன்னாலும், ஆனா அந்த முஸ்லிம் என்ற பெயரை நாங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோமா என்று எல்லாரும் பார்க்கிறோம். முழுமையாக கட்டுப்போறோம் அல்லாஹ்வுக்கு. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்கை விட்டு விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவர். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவில் சொல்றாங்க. அழகான ஒரு துஆ. இந்த துஆவுடைய சிறப்புகள் தனிய வரல ஹதீஸ்கள்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் காலை பொழுதை அடைந்தால் இந்த துஆவை ஓதுவார்கள் என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த ஹதீஸ் நசாயி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையை எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அது சிறப்புக்குரியது. கற்றுக் கொடுக்கிறார்கள், தானும் ஓதி இருக்கிறார்கள். நாங்களும் ஓத வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த பிரார்த்தனை என்பது காலையிலும் மாலையிலும் தஜ்தீதுல் ஈமான் உலமாக்கள் சொல்கிறார்கள். தஜ்தீதுல் ஈமான் என்றால் ஈமானை புதுப்பித்த நிலையில் நாம் காலை பொழுதை அடைகிறோம், மாலை பொழுதை அடைகிறோம். எப்படி சொல்றோம்? அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம்ங்கிறவர். ஈமான புதுப்பிக்கமா இல்லையா? ஈமான புதுப்பிக்கிறோம், தஜ்தீத் பண்றோம் திரும்ப திரும்ப. இந்த இயற்கையான சத்திய மார்க்கம் இஸ்லாத்தில் நான் காலை பொழுதை அடைந்து விட்டேன், மாலை பொழுதை அடைந்து விட்டேன். இரண்டாவது தௌஹீதுக்கான பிரகடனம். என்ன பிரகடனம்? வ கலிமத்தில் இஹ்லாஸ். இஹ்லாஸான கலிமாண்டா என்ன? தௌஹீத் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அப்ப கலிமாவை நாங்கள் பிரகடனப்படுத்துறோம். அடுத்தது வதீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூட எங்கட நபி கொண்டு வந்த இந்த மார்க்கம், அவர் கொண்டு வந்த கொள்கை, அவருடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம்.
காலையிலும் மாலையிலும் திரும்ப திரும்ப சொல்லி அதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். முக்கியமான ஒரு பிரார்த்தனை. நல்ல கருத்து விளங்கி ஓதினம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படுது, தௌஹீத் பிரகடனப்படுத்தப்படுவது. நம்ம திரும்ப உறுதிப்படுத்துறோம், நாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளைத்தான் பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அப்படி சொல்ல சொல்ல அல்லாஹ் கபூலாக்கிட. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய விஷயம் அது. இப்ப கட்டாயம் பாடமாகலாம் துவா எல்லாரும். கொஞ்சம் வாசகம் கூட, கடந்த துவாவை விட வாசகம் கூடத்தான். ஆனா இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கலாம். ஏற்கனவே நாங்க படிப்பிச்ச துவாக்கள்ல சையதுல் இஸ்திக்ஃபார் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய துவா. ஆனா எல்லாரும் அதை கட்டாயம் பாடமாக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அதை முதலாவது படிப்பிச்சேன் உங்களுக்கு. இப்ப எல்லாரும் உள்ளத்திலையும் அது இருக்கும் என்று நான் நம்புறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு படிப்பிச்ச எல்லா துவாக்களும் சின்ன சின்ன துவாக்கள் தான். சிறிய சிறிய துவாக்கள் பெரும்பாலானார்கள் பாடமாக்கி இருப்பீங்க. இது ஒரு கொஞ்சம் பெரிய துவா படிப்பிச்சதை விட. அப்ப இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் உங்களால பாடமாக்கலாம். சிம்பிளா பாருங்களேன். அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ கலிமத்தில் இஹ்லாஸ் வ தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா மில்லதி அபீனா இப்ராஹீம ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா கான மினல் முஷ்ரிகீன். நம்ம வஜ்ஜத்தோட கூட வமா அன மினல் முஷ்ரிகீன் சொல்றது, அதை சொல்லப்படப்படுது. வமா அன மினல் முஷ்ரிகீன் கருத்து என்ன? நான் இணை வைப்பாளர்களில் ஒருவராக இல்லை என்ற அர்த்தம். வமா அன மினல் முஷ்ரிகீன் என்றால் வமா கான மினல் முஷ்ரிகீன் அர்த்தம் என்ன? அவர் யாரு? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி இணை வைப்பாளர்களில் ஒருவராக இல்லை என்று சொல்றோம். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இன்ஷா அல்லாஹ். இது பாடமாகலாம் எல்லாரும். ரைட். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.